உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத புத்தகத்தில் படிக்கலாம், இயேசு பிறந்த பொழுது மெய்ப்பர்கள் ஞானிகள் அவரை பணிந்து கொள்ள, அவரை சாஷ்டாங்கமாய் தொழுது கொள்ள சென்றார்கள். வாருங்கள், நாமும் அவரை பணிந்து கொள்ளுவோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்பதற்கு வந்தார். ஒவ்வொரு மனிதனையும் மீட்பதற்கு வந்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை விட நம்முடைய உள்ளத்தில் பிறந்தார் என்பதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அதுவே கிறிஸ்துமஸ் இருக்கிறது. வாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த அப்பொழுது அவரை ஆராதித்தது போல இன்றும் நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறந்திருக்கிறபடினால் நாமும் அவரை ஆராதிப்போம். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஊழியாய் இருளில் உதித்தார். இந்த நல்ல செய்தி எங்கும் சாட்டிடுவோம். ஹalleluya. நம்மெல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஊழியாய் இருளில் உதித்தார். இந்த நல்ல செய்தியை எங்கும் சாட்டிடுவோம். ஹalleluya. இயேசுவே, எங்களுக்கா எனக்கா இந்த பூமிக்கு வந்து உம்மை மகிமைப்படுத்துகிறேன். Jesus, hallelujah. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய்
இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணகம் சேர்த்திடுவார். கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணகம் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். பொருள் தூவ வர்க்கம் வெள்ளை போலவும் காணிக்கையா. பொருள் தூவ வர்க்கம் வெள்ளை போலவும் காணிக்கையா. சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மாட்டுத் தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். மாட்டுத் தொழுவத்திலே இயேசு முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம் அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார். இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் பிறந்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். சொல்லலாமா? இறைவன் இருள் நிறைந்த உலகத்தில் வெளிச்சம் உதிக்க. ஆகவே தான் வேத புத்தகம் சொல்லுகிறது, அவர் ஒளியாய் இருக்கிறார். இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார்.
இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோ. இயேசு மானிடனாய் பிறந்தார். நம் ஒவ்வொருவருக்காய் பிறந்தார், நம்மை மீட்பதற்காய் இந்த பூமியிலே பிறந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இருள் நிறைந்த சூழலில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்த பொழுது, அன்றைக்கு அந்த மெய்ப்பர்கள் இருளிலே இருந்தார்கள். பெரிய வெளிச்சம் உதித்தது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இருள் நிறைந்த வாழ்க்கை வெளிச்சம் உள்ளதாய் மாறும். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம், கூறிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். இந்த நல்ல செய்தி ஹல்லேலூயா ஒவ்வொரு மனிதருக்கும். ஆகவே இந்த நாளில் கூட அருமையான தேவ ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஏழ்மையின் கோலமாய் இந்த பூமியிலே மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார். அவர் அரண்மனையில் அல்ல, அவர் மாட்டு தொழுவத்தில் முன்னணையிலே அவர் கிடத்தப்பட்டிருந்தார். பிரியமானவர்களே, அவர் நம்மை போல பாட அனுபவிக்கிற மனுஷனா இந்த பூமிக்கு வந்தார். பைபிள் எப்படி ஒரு வசனம் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. பிரியமானவர்களே, நம்மை அவர் முழுவதும் அறிந்தவராயிருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை முழுவதும் அறிந்தவராயிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்கள், நாளிலும் கூட ஆகவே அந்த நாமத்தை உயர்த்தி, அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி நம்ம பாடுவோம், இன்னும் அதிகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் வானவர் விண்ணவர் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சொல்லி பாட போகிறோம். தேவ சமூகத்தில் சொல்லுவோம், பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடனாய் இந்த உலகத்தில் பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார், மகா பெரிய தெய்வம். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் கரம் தட்டி பாடலாம். ஹல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் பிறந்தார். ஹல்லேலூயா. எங்களுக்காய் ஏழ்மையின் கோலம் எடுத்தவரே, ஆண்டவரே, என்னை ரட்சிக்க வந்தீர். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார். மாத்தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புகழ் பாடி, புவி மானிடர் புகழ் பாடிட அவர் பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே.
மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை ஜோதியாய் பிறந்தார். ஜோதியாய் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே. தேவச்சனமே, இவரை போல இந்த நல்ல சுபாவங்கள் நம்மளிலே உண்டாகட்டும். பெரும் தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லலாமா? சேர்ந்து பாடலாமா? இந்த பாடலில் ஒவ்வொரு வரிகளை போல நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். பிரியமானவர்களே, கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ் கோலமதோ. விலை ஏற பெற்ற வீண் அலங்கரிப்பும் வீண் ஆசையும் நமக்கே. விலை ஏற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீண் ஆசையும் நமக்கே. வீண் ஆசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீடர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரன் ஆவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரன் ஆவியில் மகிழ்வோம். பரன் ஆவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். எங்கள் உள்ளத்தில் பிறந்த எங்கள் இயேசுவை யோவான் 1:12 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும்
கிறிஸ்துவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல. கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை சரித்திரம் நிரூபிக்கிறது. ஆகவே தான் சரித்திரம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து பிறக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறும். நான் எப்படி சொல்லுகிறேன் அருமையானவர்களே, அன்றைக்கு இயேசு பிறந்த பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் என்கிற வேத பகுதியிலே சில வேத வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு நற்செய்தியாய் சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் இதுதான் கிறிஸ்து பிறப்பின் நல்ல செய்தி. பாருங்கள் 8ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்பொழுது அந்த நாட்டிலே, அந்த யூதேயா நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். இரவு நேரத்திலே மந்தையை பகலெல்லாம் மேய்த்து அங்கே அந்த மந்தையை அடைத்து இப்பொழுது அதை பாதுகாப்பாய் இருள் வேளையிலே, யோசித்து பாருங்கள், இந்த நாட்களை போல அன்றைக்கு எந்தவித வசதியும் இருந்திருக்க முடியாது. ஆனால் அருமையானவர்களே, அந்த இருள் சூழ்ந்த நேரத்திலே அருமையானவர்களே அங்கே பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கை அருமையானவர்களே, இவர்கள் இருளில் இருந்தது மட்டுமல்ல, இவர்கள் வாழ்க்கையும் இருளாகவே இருந்தது. இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையும் அப்படித்தானே இருக்கிறது. இருள் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கிறது, பயமுள்ள வாழ்க்கையாய் இருக்கிறது, ஆம் திகழ் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கிறது, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையாய் இருக்கிறது. அன்றைக்கு மேய்ப்பர்கள் இருளிலே இருந்தார்கள். அப்பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், மரண பயம் என்கிற இருள் இருக்கலாம். அந்த வேளையிலே அன்றைக்கு அந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையிலே பாருங்க, தேவ தூதன் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அங்கே சுற்றிலும் பிரகாசித்தது. ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையில பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையிலே, இருள் சூழ்ந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அன்றைக்கு இயேசு பிறந்த பொழுது வெளிச்சம் உதித்தது. பிரியமானவர்களே, ஆகவே தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வசனம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பாதை தெரியாமல், எதிர்காலம் சூனியத்தை போல, கடந்த காலத்திலே செய்த பாவங்கள், ஆம் செய்ததான குற்ற உணர்ச்சியினாலே பாதிக்கப்பட்டு மனசாட்சியிலே குத்தப்பட்டிருக்கிற என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாருங்க, அந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது அங்கே 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த தேவதூதன் அந்த மேய்ப்பர்களை நோக்கி இப்படி சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு பிறந்தது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நல்ல செய்தி அல்ல. இவரை அந்த யூதேய நாட்டிலே அவர் பிறந்தாரே அந்த நாட்டுக்கு மட்டும் உள்ள நல்ல செய்தி அல்ல. தூதன் சொல்லுகிறான், எல்லா ஜனத்துக்கும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு தேசத்தானுக்கும். இந்த உலகத்திலே சொல்லலாமே பல மொழிகள், பல இனங்கள், பல மதங்கள் இல்லை. அருமையானவர்களே, எல்லா ஜனத்துக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்து மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியாய் இருக்கிறார். இயேசு பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல செய்தி. 11ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இவர் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இரட்சகர், மீட்பர். புரியும்படியாய் சொன்னால் நம்மை காப்பாற்றுகிறவர். நம்முடைய பாவத்தில் இருந்து, நம்முடைய சாபத்தில் இருந்து, நம்முடைய அக்கிரமத்தில் இருந்து, நம்முடைய மரண பயத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, தரித்திரியத்தில் இருந்து
நம்மை காப்பாற்றுகிற இரட்சகர். இதுதான் இந்த உலகத்தின் நல்ல செய்தி பிரியமானவர்களே. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே, கிறிஸ்து பிறப்பின் நாளிலே உலகமெல்லாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து பிறந்தது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் பிறந்திருக்கிறார். நம்மை காப்பாற்றுகிறவர் பிறந்து விட்டார். பாருங்க, இந்த உலகத்திலே ஒவ்வொரு பகுதிகளிலே சில அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்கும்படியாய் சில மனிதர்கள் தோன்றினார்கள். பாருங்க, ஆப்பிரிக்கா மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், அந்த கருப்பின மக்கள். இவர்களை மீட்பதற்காக அந்த நெல்சன் மண்டேலா என்பவர் இவருடைய விடுதலைக்காக போராடி, யோசித்து பாருங்கள், பல ஆண்டுகள் வாழ்க்கையின் பெரும் பகுதியை சிறையிலே கழித்தார். ஆனால் இறுதியிலே அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். பிடல் காஸ்ட்ரோ இந்த கியூபா நாட்டினுடைய விடுதலைக்காக இவர் அதிகமாய் போராடி அந்த தேசத்தின் மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். நம்முடைய தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்தின் விடுதலைக்காக அவர் போராடி விடுதலை வாங்கி கொடுத்தார். பாருங்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை, ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு விடுதலையை கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ முழு மனுக்குலத்திற்கும், இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இரட்சகராய் அவர் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களையும் அவர் ரட்சிக்க முடியும். உங்கள் பாவத்தை அவர் மன்னிக்க முடியும். ஏனென்றால் இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை மீட்கிறவராம், காப்பாற்றுகிறவராம், ரட்சிக்கிறவராம். இந்த நாளிலும் கூட உங்கள் பாவத்தை மன்னிக்க இயேசு உண்டு, உங்கள் குற்றத்தை நீக்க இயேசு உண்டு. அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அவர் ஜீவ பலியாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். ரத்தம் முழுவதும் சிந்தி அவர் தன்னை உங்களுக்காக எனக்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு ஜீவனை கொடுத்தார். நீங்கள் கேட்கலாம், இயேசு ஏன் எனக்காய் மரிக்க வேண்டும்? ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியும். ஒரு மகன், அவனுக்கு இருந்த மகன், ஒரு தகப்பன், அவனுக்கு இருந்த அந்த ஒரே மகன் சிறு வயதிலே தாயை இழந்து விட்டான். ஆகவே அவனை செல்லமாய் வளர்த்தார். ஆனால் பிரியமானவர்களே, அவனோ அநேக தீமையான காரியங்களை, கெட்ட கெட்ட பழக்க வழக்கங்களை பழகி அந்த சிறு பிராயத்திலிருந்தே அப்படியாய் வளர்ந்து வந்தான். தகப்பன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், நீ இப்படி இருக்க கூடாது, ஒரு நல்ல மனிதனாய் நீ வளர வேண்டும், நல்ல ஒரு பிள்ளையாய் வளர வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இவனோ கேட்கவில்லை. வளர வளர இன்னும் அதிகமாக இவன் அதிகமான தீய பழக்கங்கள், தீய நண்பர்களோடு சேர்த்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாளிலே பாருங்கள், இவன் வாலிப வயது வந்து விட்டது. இப்பொழுது அந்த தீய நண்பர்களோடு, கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து பாருங்கள், ஒரு சண்டையிலே ஒரு மனிதனை கத்தியால் குத்தி கொலை செய்து விட்டான். இப்பொழுது அவனுடைய சட்டையெல்லாம் ரத்தம், கைகளிலே கத்தியோடு கூட நேராக வீட்டிற்கு வருகிறான். பாருங்க, தகப்பன் இதை பார்த்த மாத்திரத்தில் என்ன செய்தான் கேட்டவன சொல்றான், இப்படி ஒரு பிரச்சனையிலே நான் ஒருத்தனை கொலை செய்து விட்டேன். அப்போ தகப்பன் சொல்லுகிறார், எத்தனையோ முறை நான் சொன்னேனே, ஆனால் நீ கேட்கவில்லையே. ஆனால் நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்காதபடியினாலே இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு எனக்கு வேற வழி தெரியவில்லை. அந்த கத்திய என் கையில கொடுத்த கத்தியை தன்னுடைய கையிலே வாங்கி கொண்டார். அந்த சட்டை முழுவதும் ரத்தம் படிந்த சட்டையை கலற்றி இந்த தகப்பன் இவர் போட்டுக் கொண்டார். சொன்னார், நீ போய் உன் சரீரத்தை கழுவி நீ வந்து நில் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது பாருங்க, அங்கே காவல்காரர் போலீஸ் வருகிறது. இப்பொழுது தகப்பன் சொல்லுகிறார், இந்த கொலையை நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்கள், இப்பொழுதுதான் இந்த மகனுக்கு தகப்பனுடைய அன்பு புரிந்தது. அப்பொழுது திருந்தினான், மனம் வருந்தினான். பாருங்கள், இந்த தண்டனையை மகனுக்கு பதிலாக தகப்பன் ஏற்றுக்கொண்டார். இதே போலத்தான் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை படைத்தவர், அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ஆகவே தான் நாம் செய்த பாவத்தை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அப்படியாய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த தண்டனை நிமித்தம் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த நாளில், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். என் பாவத்துக்காய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே தான் பைபிள் இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திலே பாவிகளான நம்மை மீட்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த உலகத்தில் ஒரே நபர் தான் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திற்கு வந்து மனிதனாய் பிறந்தவர். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த இயேசு கிறிஸ்து இரட்சகர் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற இந்த நாளிலே கூட
இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவர் உங்கள் உள்ளத்திலே பிறக்க வேண்டும். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்கள் உள்ளத்திலே பிறப்பார். இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் பொழுது இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பார். ஆகவே இந்த நாளில் கூட அவர் உங்கள் வாழ்க்கையிலே வேற எதையும் கேட்கவில்லை. பொன்னை அல்ல, பொருளை அல்ல, வேற எதையும் அவர் கேட்கவில்லை. அவர் கேட்பதெல்லாம் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்கள், இந்த நாளில் கூட எங்களோடு கூட சேர்ந்து சொல்லுங்களே, ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்களுக்கு தருகிறேன். உண்மை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக நீர் வந்திருந்ததை நான் நம்புகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில நிச்சயமாக நீர் இரட்சகராக இருக்கிறீர். நீர் என் வாழ்க்கையில நீர் இந்த நாளிலே வந்து என்னை ஆஸ்வதிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி நம்ம எல்லாம் சொல்லி இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடுங்க. இயேசு கிறிஸ்து உலகத்திலே பாவங்களை போக்க, சாபங்களை நீக்க இந்த பூமிக்கு வந்தார். ஹalleluya. நிச்சயமாக நிச்சயமாக பிரியமானவர்களே, நாளிலே இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறப்பாராக. ஓ ஹalleluya. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. வேணை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இதே போல எங்க வாழ்க்கையில பாவங்களை மன்னித்தது போல, கண்ணீரை துடைத்தது போல, சாபங்களை நீக்கினது போல உங்களையும் அவர் மீட்டெடுக்க இந்த பூமிக்கு வந்தார். இந்த இயேசுவை நம்புங்கள். ஹalleluya. விசுவாசத்தோடு கூட பாடலாம். அவர் தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உள்ளத்தை கேட்கல, அவன் அந்தஸ்தை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல. அவர் உள்ளத்தை தான் கேட்கிறார். உங்களுக்குள்ளே வாழுவதற்கு அவரை நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. எங்களை இப்படியாய் மாற்றி இருக்கிறார். பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது. நாங்கள் பரலோகத்தில் அவரோடு வாழ்வோம் நிச்சயம் இருக்கிறது. அதே போல இந்த நாளில உங்களுக்கும் அப்பேற்பட்ட நிச்சயத்தை தருவார். இந்த உலகத்தில் யார் மறந்தாலும் அவர் மறக்கவில்லை. இன்றைக்கு உங்களை இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளிலே அவர் உங்களை சந்திக்கிறார். ஆமென். அவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுவார். விசுவாசத்தோடு
வார்த்தை நம்பி பாடுங்கள். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் இயேசு உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் இயேசு உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் இயேசு உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தால் உற்றார் உன்னை மறந்தால் இயேசு உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடு. நிச்சயமாய் கரம் பிடித்து மலை மேல் நிறுத்திடுவார். யார் அவர்? எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காய் பிறந்திருக்கிறார், உங்களுக்காய் இரட்சகர் பிறந்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அன்றைக்கு அந்த மேய்ப்பர்கள் இருளிலே இருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள். நீங்களும் சொல்லலாம், அப்படித்தான் என் வாழ்க்கை இருளாய் இருக்கிறது, பயத்தோடு இருக்கிறேன். உங்களுக்கு நல்ல செய்தி, ஆம், ஒளி பிரகாசிக்கும். உங்களுக்காய் இரட்சகர் பிறந்து விட்டார், இயேசு பிறந்து விட்டார். இந்த வார்த்தையை நம்புகிறேன். இந்த நேரத்தில் தானே, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், நீர் என்னுடைய இரட்சகர், என்னை காப்பாற்ற வந்தவர், பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை, அதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி அவர் உங்கள் உள்ளத்தில் தங்க, உங்கள் வாழ்க்கையில் வர விரும்புகிறார். ஆகவே தான் அவர் இப்படி சொல்லுகிறார், இதோ இதயத்தின் வாசற்படியிலே இருந்து கதவை தட்டிக் கொண்டிருக்கிறேன். எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு தன் இதய கதவை திறப்பானோ அவனோடு கூட வந்து வாசம் பண்ணி அவனோடு கூட போஜனம் பண்ணி ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. உன் ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உன் உள்ளத்தை கேட்டாரையா. இந்த நாளில நீ தேடி போகவில்லை, உன்னை தேடி வந்தார இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னை அவர் சந்திக்கிறார். உன் பாவத்தை மன்னிக்க, உன் சாபமான வாழ்க்கையை மாற்ற, இந்த கடன் பிரச்சனை, இந்த வியாதி, மரண பயம், மரித்தால் எங்கே செல்வேன்? இயேசு கிறிஸ்து உண்டு. அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தவர். மரணம் அவரை தோற்கடிக்க முடியவில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்களுடைய கல்லறைகள் உண்டு, எல்லா கல்லறைகளும் மூடி இருக்கிறது. இந்த உலகத்தில் திறந்திருக்கிற ஒரே கல்லறை இயேசுவின் கல்லறை மட்டுமே. ஏனென்றால் அவர் மரித்தார், உண்மைத்தான். மரித்தவர் அங்கே இல்லை, மரித்தவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். எத்தனை ஆச்சரியமான நல்ல செய்தி! ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காய் இரட்சகர் பிறந்து விட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். ஒரு நல்ல ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை, நிம்மதி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் மட்டுமல்ல, பரலோகத்தில் நித்தியமாய் தருவதற்கு அவர் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். இந்த இயேசுவை நம்பி வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்துவை என் தெய்வமாய், சொந்த இரட்சகராய் இன்றைக்கு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, என் பாவத்தை மன்னித்து ஆண்டவரே இரத்தத்தால் என்னை கழுவி என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும், என் உள்ளத்தில் வாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அவர்கள் உள்ளத்திலே இயேசு பிறப்பாராக. இதுதானே உண்மையான கிறிஸ்துமஸ். அதை கர்த்தர் இந்த நாளில் அவர்களுக்கு கொடுத்தவனை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.